வணக்கம். உங்களை வேதியியல் தமிழிற்கு வரவேற்கிறேன். இந்த கெமிஸ்ட்ரி 24x7 நெடுந்தொடரில் நம்ம முந்தைய போட்டித் தேர்வு வினாக்களை ஒன்றா பார்த்துக்கிட்டே வர்றோம். அதற்கு முன்னதாக நம்ம சேனலுக்கு யாரும் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இன்னைக்கு என்ன கேள்வின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இக்கேள்வியானது சிஎஸ்ஐஆர் 2016ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி. இந்த கேள்வியின்படி இந்த சப்ஸ்ட்ரேட் 2,3 டைப்ரோமோ ப்ரோப் 1 மற்றும் ஜிங்க் கூட வினைபுரியும் பொழுது ஏங்கிற ஒரு இன்டர்மீடியேட் கிடைக்குது. இந்த இன்டர்மீடியேட் அதற்கு அடுத்ததாக டிபிடிஎம்எஸ் குளோரைட், பிரிடின் மற்றும் டிமேப் முன்னிலையில் வினைபுரிகிறது. அதைத் தொடர்ந்து இரண்டாவது கண்டிஷனில் பெல்லாடியம் அசிட்டேட், ட்ரைஃபனைல் பாஸ்பைன், பொட்டாசியம் கார்பனேட் மற்றும் அசிட்டோநைட்ரைல் முன்னிலையில் வினைபுரியும் பொழுது நமக்கு பிங்கிற ஒரு ப்ராடக்ட் கிடைக்குது. ஸோ இங்கே 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. வாங்க எது சரியான விடைன்னு சொல்லி நம்ம சேர்ந்து பார்க்கலாம். ஸோ முதல்ல என்ன வினை நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே இருக்கக்கூடிய 2,3 டைப்ரோமோ 1 வந்து ஜிங்கோட வினைபுரிகிறது. ஸோ இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, ஜிங்க் வந்து இங்கே இருக்கக்கூடிய கார்பன் புரோமின் பாண்டில் வந்து இன்சர்ட் ஆகும். அப்படி இன்சர்ட் ஆகுறப்ப நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, ஒரு அல்கைல் ஜிங்க் ரியேஜென்ட் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த அல்கைல் ஜிங்க் ரியேஜென்ட் வந்து அதற்கு அடுத்ததாக இங்கே இருக்கக்கூடிய ஆல்டிஹைட் சப்ஸ்ட்ரேட் கூட வினைபுரியும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய கார்பன் இங்கே இருக்கக்கூடிய ஆல்டிஹைடில் இருக்கக்கூடிய கார்பனைல் கார்பனை தாக்குது. இதைத் தொடர்ந்து பை எலக்ட்ரான்கள் ஆக்சிஜனை நோக்கி நகர்கிறது. இதனைத் தொடர்ந்து நம்ம ஒர்க் அப் பண்ணும் பொழுது நமக்கு இந்த அல்கஹால் ப்ராடக்ட் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் அவர் ப்ராடக்ட் ஏ. ஸோ இந்த ரியாக்ஷனுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெஃப்ரமாட்ஸ்கி ரியாக்ஷன். அதற்கு அடுத்ததாக இந்த இன்டர்மீடியேட் ஏ வந்து டிபிடிஎம்எஸ் குளோரைட், பிரிடின் மற்றும் டிமாப் கூட வினைபுரியுது. ஸோ இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய ஹைட்ராக்சி குரூப் வந்து ப்ரொடக்ஷன் நடக்க போகுது. ஸோ இந்த சிலைல் ப்ரொடக்டிங் குரூப்பை வச்சு நம்ம இந்த ஹைட்ராக்சி குரூப்பை வந்து ப்ரொடக்ட் பண்ணுறோம். அப்படி ப்ரொடக்ட் பண்ணும்பொழுது நமக்கு இந்த இன்டர்மீடியேட் வந்து நமக்கு கிடைக்கும். இந்த இன்டர்மீடியேட் அதற்கு அடுத்த படியில் பெல்லாடியம் அசிட்டேட், ட்ரைஃபனைல் பாஸ்பைன், பொட்டாசியம் கார்பனேட் மற்றும் அசிட்டோநைட்ரைல் சால்வெண்ட் பயன்படுத்துகிறப்ப நமக்கு ஒரு வினை நடக்கும். ஸோ இந்த கண்டிஷனை பார்க்குறப்ப நமக்கு தெரிஞ்சிருக்கும், இது வந்து ஹெக் ரியாக்ஷன் கண்டிஷன். ஸோ ஹெக் வினையின்படி முதல்ல என்ன நடக்கும், ஆக்டிவ் கேட்டலிஸ்ட் ஜெனரேஷன் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் த ரியாக்ஷன். ஸோ ஆக்டிவ் கேட்டலிஸ்ட் இங்கே எப்படி ஜெனரேட் ஆகும், பெல்லாடியம் அசிட்டேட் மற்றும் ட்ரைஃபனைல் பாஸ்பைன் முதலில் வினைபுரியும். இங்கே நம்மளோட வசதிக்காக எல்லுங்கிறது ட்ரைஃபனைல் பாஸ்பைன் அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுக்கலாம். ஸோ முதல்ல ஆக்டிவ் கேட்டலிஸ்ட் பெல்லாடியம் 0 வந்து இங்கே ஜெனரேட் ஆகுது. இதுதான் இந்த வினையோட ஆக்டிவ் கேட்டலிஸ்ட். ஸோ இந்த பெல்லாடியம் ஜீரோ ஜெனரேட் ஆன பிறகு நம்ம இன்டர்மீடியேட் ஏ இருக்குல்ல, இந்த இன்டர்மீடியேட் ஏ வந்து ஆக்சிடேட்டிவ் அடிஷனுக்கு உட்படுது. ஸோ இங்கே பாருங்கள், இங்கே இருக்கக்கூடிய கார்பன் புரோமின் பாண்டில் ஆக்சிடேட்டிவ் அடிஷன் நடக்குது. அப்படி நடக்கிறப்ப நமக்கு இந்த இன்டர்மீடியேட் வந்து நமக்கு கிடைக்கும். இதைத் தொடர்ந்து இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, கார்போ பெல்லடேஷன் வந்து நடக்கும். அதாவது இங்கே இருக்கக்கூடிய பெல்லாடியம் ஸ்பீசிஸ் வந்து இங்கே இருக்கக்கூடிய அல்கீன் கூட வந்து வினைபுரியும். அப்படி கார்போ பெல்லடேஷன் நடக்கிறப்ப இந்த பெல்லாடியம் ஸ்பீசிஸ் வந்து டெர்மினல் கார்பன் ஆஃப் அல்கீனை வந்து நமக்கு எடுத்துக்கிடும். அதே வேளையில் இங்கே இருக்கக்கூடிய இந்த அல்கீன் கார்பன் வந்து அதாவது இங்கே இருக்கக்கூடிய கார்பனை வந்து அது எடுத்துக்கிடும். அப்படி ஜாயின் ஆகிறப்ப நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி இன்டர்மீடியேட் வந்து நமக்கு கிடைக்கும். இதன் பிறகு என்ன நடக்கும் அப்படின்னா, உங்களுக்கு சின் பீட்டா ஹைட்ரைடு எலிமினேஷன் வந்து உங்களுக்கு நடக்கும். அதாவது இதுதான் பீட்டா கார்பன். இந்த பீட்டா கார்பன் இருக்கக்கூடிய ஒரு ஹைட்ரஜன் மற்றும் இங்கே இருக்கக்கூடிய பெல்லாடியம் ஸ்பீசிஸ். ஸோ இந்த இரண்டும் எலிமினேட் ஆகும். அப்படி எலிமினேட் ஆகிறப்ப நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, நம்மளோட ப்ராடக்ட் பி வந்து நமக்கு கிடைக்கும். இதனுடன் சேர்த்து என்ன கிடைக்கும், இந்த பெல்லாடியம் ஸ்பீசிஸும் கிடைக்கும். இந்த பெல்லாடியம் ஸ்பீசிஸ் பேஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணும் பொழுது நமக்கு ரிடக்டிவ் எலிமினேஷன் ஆகி நமக்கு பெல்லாடியம் 0 ஆக்டிவ் கேட்டலிஸ்ட் நமக்கு ஜெனரேட் ஆகும். அதைத் தொடர்ந்து நமக்கு இந்த பை ப்ராடக்ட்டும் நமக்கு கிடைக்கும். சரி, நம்ம கேள்விக்கு போகலாம். இது வரைக்கும் நம்ம விவாதித்ததோட அடிப்படையில் பார்க்குறப்ப கீழே கொடுத்துருக்கக்கூடிய விடைகளில் மிகவும் சரியான விடை வந்து ஆப்ஷன் 1 தான். இந்த கேள்வியில் 3 முக்கியமான கான்செப்ட் வந்து கவர் ஆகிருக்கு. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரெவர்மாட்ஸ்கி ரியாக்ஷன் மற்றும் சிலை ப்ரொடக்ஷன் மற்றும் ஹெக் ரியாக்ஷன் வந்து கவர் ஆகிருக்கு. உங்களுக்கு இந்த காணொலி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற கேள்விகள் அடிக்கடி வரணும் அப்படின்னா வேதியியல் தமிழிற்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு கேள்வியில் சந்திக்கும் வரை நன்றி நண்பர்களே.